எங்கள் பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. உமது பாதப்படியிலே அமர்ந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்தை ஆசீர்வதியும். பெண்கள் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதியும். சகோதரிகளாக நாங்கள் இணைந்து உங்களுடைய பாதத்தை ஆண்டவரே பிடித்து கொண்டு எங்களுடைய பாரங்களை சமூகத்திலே வைத்து உமது பாரங்களை நாங்கள் சுமந்து கொண்டு இந்த நாளிலே ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். இந்த நாளின் ஊழியத்தை ஆசீர்வதியும். தேவை நிறைந்த ஜனங்களால் இந்த இடத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே, லிங்கில் வந்திருக்கிற, சின்ன ஃபோனில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். முழுமையான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்கள் வீடுகளிலே உம்முடைய ஆளுகை வைப்பீராக. அவர்களுக்குள் உம்முடைய இரத்தம் இறங்குவதாக. வீடுகளிலே உம்முடைய பரிசுத்த இரத்தம் இறங்குவதாக. தேசத்தின் எந்த பகுதியில் இருந்தால் அவர்களுக்குள் உம்முடைய இரத்தம் இறங்கட்டும். ஒரு நாடுகளின் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியில் இருந்து கர்த்தாவே எங்களோடு இணைக்கப்பட்டு இருந்தாலும் தகப்பனே, அவர்களையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தில் மூடி மறைப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்று பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்று பணிந்து தொழுவோம். ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆஹா ஆமென். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்று மாறாது, வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்று பிழைப்பான். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்று மாறாது, வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்று பிழைப்பான். ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆஹா ஆமென். என் அக்கிரம மீறுதல்களை மன்னியோ, என்னை பாவ மர கழுவி சுத்திகரிய, என்னை பரிசுத்தமாக்கு என் இயேசுவே, உமை என்றென்று தரிசித்து மகிழ்வேன். என் அக்கிரம மீறுதல்களை மன்னியோ, என்னை பாவ மர கழுவி சுத்திகரிய, என்னை பரிசுத்தமாக்கு என் இயேசுவே,
உமை என்றென்றும் தரிசித்து மகிழ்வேன். ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆஹா ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீர உம் சொந்தமே, அதை சாத்தா தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீர உம் சொந்தமே, அதை சாத்தா தொடாமல் காப்பீரே. ஆஹா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஆமென். ஓ ரபபன சந்துரதியங்கரபா. ஆண்டவரே, இந்த முதலாம் வாரம், ஏப்ரல் முதலாம் வாரத்தில் எங்களை நீர் நடத்தி கொண்டு வருகிற உமது அன்புக்கு நன்றி அப்பா. எங்கள் பரிசுத்தராகிய தெய்வத்தை அறிய கிருபை தந்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரபபன மஹந்தரபௌஷியா. எவ்வளோ பயங்கர வெயில் ஆண்டவரே அப்பா. இதன் நடுவில் கூட என் ஆண்டவரே அப்பா, ஒரு ஆசீர்வாதமான காற்று எங்கள் நடுவிலே வீசட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஓ ரபன மஹந்த ரபன சந்தரபா. எங்கள் இந்தியா தேசத்தின் மீது, அதை குறிப்பாக தமிழ்நாட்டின் மீது, இன்னும் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, இலங்கை தேசம், உலக நாடுகளின் எல்லா பகுதிகளின் மீதும், எல்லா உயிர் வாழ்கிற ஜனங்கள் மீதும், எல்லா தேச மாவட்டம் மாநிலம் கிராமம் பட்டணங்களின் மீதும், தேவ பிள்ளைகளின் மீது, விசுவாச பிள்ளைகளின் மீது, ஊழியர்களின் மீது, சபைகளின் மீது உடைய பரிசுத்த இரத்தம் இறங்கி வருவதாக. அறிந்த அறியாத பிள்ளைகள் ஆனாலும் நல்லோரையும் தீயோரையும் பாதுகாக்கிறவரே, நல்லோருக்கும் தீயோருக்கும் வெயிலை கொடுக்கிறவரே, நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை கொடுக்கிறவரே, பட்சபாதம் இல்லாதவரே. ஓ ரபபன மகந்தரபன ஓரஹன் ஷமரதஹந்தரபன ஓஷலரிகனதஹந்தரபன உரபன கரதியங்கர பௌஷியங்கரபன ஓரநாம்துனி ககந்தராதியா கர பௌஷியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை இன்னமும் நடத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த வாரமெல்லாம் நடத்துங்க தகப்பனே, இந்த மாதமெல்லாம் நடத்துங்க தகப்பனே. எங்களுடைய பெயரை புகழ்ச்சியும் கீர்த்தியமாக ஆக்குவேன் என்று சொன்னீரே. உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக பண்ணுவேன் செய்வேன் என்று சொன்னீரே. உம் வாக்கு தத்தம் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் வாழ்விலே நிறைவேற்றப்பட போவதற்காக, நிறைவேறி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ரபஹன் கராதஹ ஷதனா நமஹ சலி கரோ கிருபாதனி திரி கரம் தனதியங்கரபன ஓஷலரிகரதியா கரபா ரிஹம் சபரதியங்கரதியங்கரபன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முழுதும் இந்த கிருபை எங்களோடு இருப்பதாக. வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். எங்கள் நடுவிலே நீர் இடைப்படும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இன்று பேச போகிற ஒரு தலைப்பு என்ன என்று நாம் பார்க்கும்போது, தகப்பன் போல் சுமந்து கொள்ளுகிறவர். அதனால் இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவராகிய கர்த்தர் பல விதங்களில் நம்மோடு கூட இடைப்படுகிறார். முதல்ல நம்ம எப்படி தேவனை அறிந்திருந்தோம், ஒவ்வொரு விதத்தில். ஒரு சிலர் பரிகாரியான கர்த்தர், என் வியாதியிலேருந்து எனக்கு சுகத்தை கொடுத்த நல்ல ஒரு மருத்துவர் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அவங்க அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருந்து தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சில பேர் திக்கற்ற பிள்ளைகளாக இருந்து தகப்பனுடைய அன்பை, தாயினுடைய அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றோர்களாக இருப்பாங்க. சில பேர் பாவ விடுதலை, இந்த உலகத்தில் பலவித பாவங்களை செஞ்சு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாத நிலைமையில் இயேசு கிறிஸ்துவை ருசித்து பார்த்து அவங்க பாவத்துக்கான ஒரு பரிகாரி அப்படின்னு சொல்லி அவங்க தேவனை ருசித்திருப்பாங்க. பல விதங்களில் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். எவ்வளோ பேரோடு நம்ம பழகுறோம், பேசுகிறோம், ஆனால் எங்கேயுமே இல்லாத ஒரு பரிசுத்தம் ஆண்டவரிடத்தில் காணப்படுகிறத நம்ம ருசித்து இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட எவ்வளோ நேரம் நம்ம பேசினாலும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தரோட நம்ம பழகும்போது பல மணி நேரங்கள் நம்ம ஒரே நாளில் பேசும்போது, பல காலங்களாகவே அவரோடு இணைந்து வாழும்போது எந்த இடத்துலையுமே அங்கே என்ன வந்ததில்லை, எந்த பிரச்சனைகளும் வந்ததில்லை. நாம் அவரோடு இன்னும் இணைந்து நடக்க நடக்க நமது வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டானதை தவிர இருள் வந்ததில்லை. நம்முடைய வாழ்வு எந்த பகுதியிலையும் பாதிக்கப்பட்டுருச்சு ஆண்டவரோடு பழகுனதுனால்தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய ஒரு ஸ்நேகம், பரிசுத்தம், அது நம்மை அவருக்கு நேராக இழுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் இந்த நாளில் யோசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. இன்னைக்கு மார்ச் 5ஆம் தேதியா, நாளைக்கு 6ஆம் தேதியில், அப்போது 6 அன்னைக்கு தான் நாளைக்கு கேட்பாங்க செய்திகளை. அப்போது இந்த நாள் வரைக்கும், இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி நம்ம வந்துச்சோம். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் எப்படி இருந்திருக்கிறாரு, நம்மை தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நம்மை தப்பு வைத்து அழகாய் நடத்தி இந்த நாள் வரைக்கும் வருகிறதற்கு நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கி அதை யோசித்து பார்த்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா நடந்து வந்த எல்லா வழிகளிலும் ஏன் ஆண்டவர் அவர் தோள் மீது சுமந்து கொண்டார், ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல என்று பார்க்கும்போது, நாம் நடந்து வந்த பாதைகளில் நம்மையும் அறியாதபடிக்கு நம்முடைய மூல அறிவுக்கு எட்டாத அநேக இடர்பாடுகள் இருக்கும்போது தான் அவர் தகப்பனாக இருந்து தன் பிள்ளை என்ன செய்கிறாரு, தோள் மீது சுமந்து வைத்து கொள்ளுகிறார். இனி ஒரு பக்கம் நம்ம யோசித்து பார்க்கும்போது, எந்த ஒரு ஆடு அந்த மேய்ப்பனுடைய சொல்ல கேட்காம எங்கேயாவது போய் குழியில் விழுந்துச்சோ, முள்ளில் சிக்கி கொண்டுச்சோ, அப்போ அந்த ஆட்டுக்கு ஸ்பெஷல் கவனம், ஒரு விசேஷித்த கவனம் மேய்ப்பர் கொடுப்பார். அந்த மேய்ப்பன் என்ன செய்வார், மற்ற ஆடுகளெல்லாம் விட்டுட்டு எங்கேருந்து சத்தம் கேட்குது, எந்த ஆடு எந்த முட்புதருக்குள்ளே இருக்குது, எந்த இடத்துல இது குழியில் விழுந்து கிடக்குது, அந்த சத்தம் வருகிற திசையை நோக்கி போய் அந்த ஆட்டை எடுத்து அந்த ஆட்டை என்ன செய்வாராம், மெல்லமாக முன்னங்கால உடைப்பாராம். லைட்டாக அப்படி ஒரு சின்னதாக ஒரு உடைச்சி அது காயம் கட்டி, இன்னொரு தடவை என்ன செய்யக்கூடாது, இந்த ஆடு போய் குழியில் விழுந்துடக்கூடாது, இந்த ஆடு என்ன பண்ணிடக்கூடாது, முள்ளில் சிக்கிடக்கூடாது, இது திசை தப்பி போயிடக்கூடாது, மேய்ப்பனுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன காயப்படுத்தி அதுக்கு பிறகு கட்டு போட்டு என்ன செய்வாரா, தோள் மீது சுமந்து கொண்டு வர, மற்ற
மற்ற நல்ல ஆடுகள் மேய்ப்பன் சத்தை கேட்ட ஆடுகள்லாம் செய்யும், அது பாட்டில் நடந்து பின்னாடியே வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த ரெண்டு விதத்தில் நம்ம ஆண்டவரை யோசிக்கலாம். நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி ஆண்டவருடைய தோள் மேலே சுமந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். சில பேருக்கு ஆண்டவர் காயப்படுத்தினா பிடிக்காது. யாராவது கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சின்ன சுவிட்சை வந்துட்டா அது பொறுக்காது. ஆனால் அவர் நம்மை நேசிக்கிறதுனால தான் என்ன செய்கிறாரு, அவர் நம்மளுக்கு ஒரு சின்ன சுவிட்சையை கொடுக்கிறார். வழி இதுவே என்று சொல்லுகிறார். போதகரின் சத்தத்தை உங்கள் செவி கேட்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது யோசுவால வாசிக்கிறோம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டவர்களை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பாயாக. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கிறோம்ல, அந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்கு நம்ம கவனம் செலுத்துகிறோம். வலது பக்கமோ இடது பக்கமோ சாய்வதற்குரிய நேரம் இது கிடையாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, கனமான ஊழியத்தை செய்கிறோன்னு மனதில் நினைத்து அதை கனப்படுத்தி செய்கிற பிள்ளைகள் எப்படி தான் இருப்பாங்க. வலதுபுறம் இடதுபுறம் அவர்களால் சாய முடியாது. சாய்ந்தா என்ன நடக்கும் என்பது அவங்களுக்கு தெரியும். அதனால் மேய்ப்பன் இயேசுவையே பார்த்து கொண்டு அவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே. அதே மாதிரி தான் விசுவாச பிள்ளைகள் நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதான். எப்படி ஒரு பிரிட்ஜ் மேலே ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கத்தில் தகப்பன் கயிறை பிடிக்க, இந்த பக்கம் மகன் வந்து அப்பாவை பார்த்துக்கிட்டே தைரியமாக நடந்தது போல தான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு இது அறியாதபடிக்கு நிறைய பேர் தன் விருப்பப்படியே போகிறதுனால தான் அநேக இக்கட்டுகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கடைசியில் என்ன நினைக்கிறாங்க, இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சோர்ந்து போயிறாங்க. அப்போ இன்றைக்கு தகப்பனுடைய தோள் மீது ஏன் இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்தாரே. என் பிள்ளை நீ பாவச் சகதியில் விழலாமா? என் பிள்ளை வந்து ஒரு பேர் புகழுக்காக உன்னை வித்து போடலாமா? என் பிள்ளை நீ ஐஸ்வர்ய மயக்கத்தில் இருக்கலாமா? என் பிள்ளை நீ என்னை தேடாமல் நீ வாழ முடியுமா? என்னை தேடும்படி நான் உன்னுடைய வாழ்க்கையில் சில வனாந்தரங்களை அனுமதிப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கும்போது எல்லாவற்றிலும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து வரும்போது நீ என்னை தேடாமல் போயிட்ட, என்னை கனப்படுத்தாமல் போயிட்ட, அது நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில வனாந்தரங்களை நான் அனுமதிப்பேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அந்த வனாந்திரத்தில் தான் என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய மென்மையான சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவரோடு கூட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், கவனம் செலுத்த முடியும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அப்பா யாரு? சர்வ வல்லமை உள்ளவர். இன்னைக்கு எத்தனையோ வல்லமை இருக்குது உலகத்தில், போலியான வல்லமைகள். தான் தான் வல்லமை உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவித வல்லமைகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய தேவனோ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள கர்த்தரிடத்தில் வராமல் பல வல்லமைகளை அதுதான் மேலானது என்று ஓடி திரிகிறவங்க என்ன செய்வாங்க, கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஈடு இணையே கிடையாது என்று ஒத்துக்கொண்டு அவருடைய பாதத்தில் விழுந்தாதான் அவர்களுக்கு விடுதலையே. அந்த நாட்களை நம்ம இந்த நாளில் நம்ம எல்லாம் எத்தனையோ சாட்சிகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுது என்று நாம் பார்க்கும்போது முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பவர்கள். எல்லாம் அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தால் கட்டி போடுகிறோம். இந்த இடத்துல கர்த்தருடைய ஆளுகை இந்த இடத்துல நிறைந்து காணப்படுகிறது. ஆண்டவருடைய ஆளுகை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஆளுகை, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அந்த காற்று இந்த இடத்துல எப்படி இருக்கிறது, வல்லமாய் வீசிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன வெளிப்படுகிறது என்று பார்க்கும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு
பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. இந்த இடத்துல இருக்கும்போதே வார்த்தைக்கு கட்டுப்பட்டுறணும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யும்? இங்கேருந்து பிசாசு துரத்தப்பட்டு மறுபடியும் நீங்கள் போகும்போது அது உங்களோடையே வரும். ஒரு விடுதலை வேணுமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் உங்களை நோக்கி, உங்கள் கிட்ட இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் பக்கத்தில் இருக்கிறாரு. வார்த்தைகளை நம்ம கேட்க கேட்க என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துக்கிட்டே வரணும். என் ஆண்டவரே, நான் என்னை உன் குமாரராக உன் குமாரத்தியாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நம்ம பழகாம இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது, வாழாம இருக்க முடியாது. தேசமெல்லாம் உலக நாடுகள் எல்லாம் இது இருக்கதான் செய்யும். ஆனா அவர்களோடு பிணைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு இல்லை, அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கு இல்லை, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த தீர்மானத்தை எடுக்கிறவர்களோடு ஆண்டவர் என்ன செய்வாரா? நான் அவர்களோடு கூட அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். இதய கதவை தட்டி தட்டி நமக்குள்ள வந்த ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? நான் உன்னை என் குமாரனாக குமாரத்தியாக தெரிந்து கொண்டது நிமித்தம் முற்றிலும் உன்னை நான் வேறு பிரிக்க விரும்புகிறேன், எனக்குரிய மகள் நீ அப்படின்னு சொல்லி, இப்படி எவைகளோடு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று வாழ்கிறோமோ அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்கு உள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பாராம். நாம் எப்படி இருப்போம்? அவருடைய ஜனங்களாய் இருப்போம் என்று சொன்னபடி நீங்கள் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தின் மேல ஆண்டவர் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார். அவர் நம்மை போல ஒரு மனுஷரா உலகத்தில் வாழ்ந்த போது தேவாலயம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்ததா? அது ஒரு கடையை போல இருந்துச்சாம். அது எப்படி இருந்தது? காசுக்காரர்களுடைய அவருடைய வாங்குகிறது விற்கிறது அதுக்குரிய ஒரு இடமா இருந்துச்சாம். ஆண்டவர் இயேசுவுக்கு கோபம் என்ன செய்தாரு? அதெல்லாம் தூக்கி போட்டு தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது அந்த வைராக்கியத்தோடு நமக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிறேன். ஆதலால் நீங்கள் என்ன செய்யுங்க? இப்படிப்பட்டவைகள் நடுவிலிருந்து அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்க. புறப்படுவதற்கு யோசிக்கக்கூடாது. இன்னைக்கு புறப்படலாமா நாளைக்கா அப்படி காலம் தாழ்த்தக்கூடாது. ஆண்டவர் பேசும்போதே ஒப்பு கொடுக்கணும். இனி நான் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போகும்போது நான் என்ன செய்ய மாட்டேன்? பிரித்தெடுக்கப்பட்டவளாக இருப்பேன் என் இயேசுவுக்காக அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்க. அப்பதான் என் குடும்பத்தில் உங்களுக்கு பங்குன்னு பிதா சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்பதான் நீங்க என் பிதாவின் பிள்ளைகள். இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. உத்தமனுக்கு மட்டும்தான் கர்த்தர் துணையா இருப்பார். எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனா யார் மேல கரிசனை உள்ளவர்? தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான். சீஷர்ல பார்த்து சீஷர்களுக்காக பிதாவட்டத்தில் சொன்னார், நான் உலகத்தன் அல்ல, என் சீஷரும் உலகத்தார்கள் அல்ல. இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட இவர்களுக்காக நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஜெபம் இருக்குது. யார் ஜெபிப்பா? யார் ஜெபிக்க மறந்தாலும் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பார். பிதாவின் வலது பாசத்திலிருந்து என் இரத்தத்தினால சம்பாதிச்ச பிள்ளை, எனக்காக பாடு சகித்த பிள்ளை, எனக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்த பிள்ளை, தன்னுடைய விலையிறப்பிச்ச நேரத்தை கொடுத்த மகள், இன்னைக்கு உபவாசத்தோடு ஜெபத்தோடு தன் குடும்பத்துக்காக ஜெபிக்க கடந்து வந்திருக்கிற மகள், இப்படி பரிந்து பேசுவார். இந்த பாக்கியம் வேணும்னா என்ன செய்யணும்? அசுத்தத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. லூக்கா 15:17 முதல் 24 கூட நமக்கு தெரிந்த பகுதி தான் இங்க வாசிக்கிறோம். மனம் திரும்பிய அந்த கெட்ட குமாரன். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு தம்மிடத்தில் வருகிற ஒருத்தரையும் தள்ளுகிறது இல்லை. அப்படின்னாலும் ஒரு ஆயக்காரன் பரிசேயன் 2 பேர்ல அந்த பரிசேயனை போலயே உட்கார்ந்து போய் என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி நிலைமைக்குள்ள ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? வரணும். இல்லைன்னா எதுக்கு வாரத்தில் பல நாட்கள் நம்ம ஒன்று கொண்டுக்கிறோம்? ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போகலாமே. ஏன் நம்ம ஒன்றாய் கூடுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்குள்ள என்ன வேணும்? மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் வேணும்.
இன்னைக்கு எவ்வளவு பாடுபடுறோம் பாருங்க, யோசித்து பாருங்க. யாரிடத்துல பாடுகள் இல்லை? இன்னைக்கு நம்முடைய லிங்க்ல வரவங்க எல்லாம் உடைக்கப்பட்ட பாத்திரங்கள். எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி நம்மளோட வந்திருந்தா, நம்ம ஆண்டவர் இயேசுவை அவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து அறிந்திருந்தா எத்தனையோ கஷ்டங்களுக்கு விலகி இருப்போமே என்று சொல்லுகிறத பார்க்குறோம். இது மாதிரி தான் உலக நாடுகள் எங்கும் தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அநேகர் அவங்கள சூழ இருக்கிறவங்க, அவங்களுடைய ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இயேசுவை அன்னைக்கே அறிந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். நாம் அப்படி தானே சொல்லுகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் இயேசுவை என்று சின்ன பிள்ளையிலேயே, குழந்தை பருவத்திலேயே ஆண்டவர் அறிந்திருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும். வாலிபராயத்தில் கூட கர்த்தர் இடைப்பட்டார், முழுமையாக அர்ப்பணித்திருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும். இப்படி யோசிக்கிறோம். ஆனாலும் முடிந்து போனதெல்லாம் முடிந்து போயிடுச்சு. இன்னைக்கு இந்த சத்தம் கேட்கிற பிள்ளைகள், நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், இளம் வாலிப வயதில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த நாளில் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? கர்த்தரை அவர் சமீபமாக இருந்து சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த இடத்துல பார்க்குறோம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எல்லாம் நடந்து முடிச்ச அப்புறம் தான் சில பேருக்கு புத்தி வரும் பார்த்தீங்களா. அதே முறை இந்த கட்டகுமாரனுக்கு அப்பாவை வஞ்சித்து ஏமாற்றி பணத்தை பறித்து எடுத்துட்டு போய் தன் நண்பர்களோடு கூட சேர்ந்து எல்லாத்தையும் சீரழித்து, அப்புறம் வேலை விட்டு இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் திருடி திங்கிற ஒரு நிலைமை வந்து, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை வெறுத்து அதுக்கு பிறகுதான் அப்பா வீட்டை யோசித்து பார்க்குறாரு. எங்கள் அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு, யாருக்கு? வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு. நான் அப்பா வீட்டுக்கு திரும்பி போவேன், அங்கே போய் ஒரு வேலைக்காரனாக இருந்துக்கிட்டு ஏதாவது கொடுத்த சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வரும்போது, தகப்பன் செஞ்சது என்ன என்று நாம் வாசிக்கும்போது, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிறோம், இன்னும் வருவாங்க. அப்போ எந்த சூழ்நிலையில நம்ம வந்திருக்கிறோம்? இந்த இடத்துல வந்தது, என் தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இழந்து போனவைகளை பெரும்படி வந்திருக்கிறேன். ஏதோ முன்னாடி இருந்த ஒரு சீரில்லைனா கூட சரி, ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் நான் என் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வந்திருக்கிறேன்னு சொல்லி நினைத்து வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன செய்வாரா? தகப்பனின் அன்பு, அணைக்கின்ற அன்பு, தகப்பனுடைய அன்பு, தோள்மேல் சுமக்கின்ற அன்பு, தகப்பனுடைய அன்பு, தவறு செய்யும்போது கண்டிக்கிற அன்பு. தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அணைத்து கொள்ளுகிற அன்பு. மறுபடியும் வர மாட்டியா? இன்னைக்காவது மனம் திரும்ப மாட்டியா? இன்னைக்காவது தூக்கம் இல்லாம அந்த கனநித்திரை ஜெயித்து இருக்க மாட்டியா? அதுக்கான ஆயத்தப்பட மாட்டியா? உபவாச நாட்கள்ல பெற்றுக்கொண்ட விடுதலை இன்னைக்கு எங்க போச்சு? ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:11-12 வாசிக்கிறோம், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அதுதான் பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்கள், எக்ஸாம் வந்துருச்சுன்னா அப்போ தான் என்ன செய்வாங்க? தேவ பக்தியே வரும். ஜெபம் பண்ணு, பைபிள் ஆசின்னு சொன்னால் செய்யாத பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஒரு படிப்பு எக்ஸாம் எழுதும்போது, அதுவும் முழு நேரம், அதாவது முழு வருஷ பரீட்சைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனுவல் எக்ஸாம் எழுத போகும்போது, ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது, பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் கூட பாருங்கள், காலேஜில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா படித்து முடித்து வேலைக்காக போகும்போது, இல்லைன்னா சாதாரண பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதே ஒரு பயம் வந்துடும் சிலருக்கு. ரிசல்ட் வாங்கும்போது அதுக்கு மேலே ஒரு பயம் வந்துடும். ஆப்ரேஷன்ட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பயம் வந்துடும். அப்போல்லாம் மட்டும் ஆண்டவரை தேடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் எதுக்கு சின்ன சிகிச்சையை கொடுங்க? நீ ஆப்ரேஷனில் தான் முடியணுமா? இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் உன்னை சுகப்படுத்த நான் விரும்புகிறேன். ஒருவேளை உலக பிரகாரமாக இதுதான் ரெமடினா, இதுதான் தீர்வுனா இதுதான். ஆனால் நான் என்னுடைய தழும்புள்ள கரத்தால் உன்னை தொட்டு என் பிரசனத்திலேயே நான் உன்னை கொண்டு வந்து நான் உன்னை சுகப்படுத்த விரும்புகிறேன். வஸ்திர தொங்கலை தொட்டும்படிக்கு நான் பக்கத்தில் இருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு எந்த ஊழியக்காரரை தேடி ஓடலான்னா ஒரு நடு இரவில் எங்கே ஓட முடியும்? நடு இரவில் எங்கே போக முடியும்? யாருமே கிடைக்க மாட்டாங்க. சில நேரம் பார்த்தீங்களா, உங்களுக்கு கூட தெரிந்த ஊழியக்காரங்க, எனக்கு தெரிந்த ஊழியக்காரங்க ஒரு சில நம்பர் போட்டால் அன்னைக்கு மட்டும் அவங்க என்ன செய்வாங்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் யார் தான் நமக்கு அருகாமையில் இருக்க
இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ எந்த அளவுக்கு நாம் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நிறைய பேருக்கு ஆண்டவருடைய சிட்சை வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? கத்தரை விட்ட தூரம் போயிடுவாங்க. அப்படிதானே? துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை தேடாது வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாது வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கு, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கு. சங்கீதம் 103:13 சொல்லப்பட்டிருக்கு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் என்ன செய்வாராம்? தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். நம்ம எப்படிப்பட்ட விதத்தில் நம்ம இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுதான் இங்கே வந்திருந்தாலோ நமக்குள்ள தேவ பயம் இருக்குதா? தேவ பயம் ஜீவ ஊற்று, மரண கண்ணிகளுக்கு அதை நம்மை விலக்கி காக்கும் என்று வேதம் சொல்லுது. இப்படி யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்வாராம்? இறங்குகின்ற தேவன், இரக்கம் செய்கின்ற ஒரு தேவன், இறங்குகின்ற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரக்கம் பார்த்தீங்களா, அவர் அன்புக்கு அளவே கிடையாது. நம்ம அடிக்கடி நினச்சி பார்க்கணும். நம்ம என்ன செய்வோம்? நம்மக்கிட்ட அன்பு கூறலுக்கு அன்பை கொடுப்போம், நமக்கு உதவி செய்வர்களுக்கு நம்ம உதவி செய்ய ஆயத்தமாக இருப்போம். ஆனால் நமக்கு துரோகம் செய்கிறவங்க, நம்ம ஏமாத்தினவங்க, நம்ம வஞ்சித்தவங்க, நம்ம மாத்திரம் இல்லை, பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய குடும்பங்களை இன்னைக்கு கெடுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், கிராமத்திலையும் பட்டணத்திலையும் பலருடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், அவர்களை நம்ம கண்டுபிடிச்சா என்ன செய்வோம்? நிச்சயமாக நம்ம அவங்க மேலே அன்பே வைக்க மாட்டோம், நேசிக்கவே மாட்டோம். அவங்க ரட்சிக்கப்பட்டுன்னு கூட நினைக்க மாட்டோம். எங்கேயாவது நடு சமுத்திரத்தில் கிடைக்காதா? சிவந்த சமுத்திரத்தின் நடுப்பகுதி சீக்கிரம் வந்துடாதா? அவளை அழிக்கப்பட்டு போயிட மாட்டாங்களா? அப்படிதான் நினைப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு அப்படிப்பட்டது கிடையவே கிடையாது. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சே நம்ம மேலே அன்பு வைக்கிற ஒரு தேவன். நம்ம பற்றி தெரியும். ஆண்டவர் நம்மை அழைக்கும் போதெல்லாம் என்னைக்காவது நம்முடைய பாவத்தை குறித்து நீ பாவி, நீ பாவின்னு சொல்லியிருக்கிறாரா பாருங்க. நம்ம தான் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நான் பாவி. சகைக்கிட்ட என்ன சொன்னார்? இன்றைக்கு உன்னுடைய வீட்டிற்கு நான் வர வேண்டும், சகைவே இறங்கி வா, உன் வீட்டுக்கு இன்னைக்கு வர வேண்டும். ஆனால் சகை என்ன சொல்கிறாரு? என் பாவத்தை மன்னி ஆண்டவரே, நான் நான் யார்கிட்டையாவது உள்ளதை அபகரித்திருந்தேன்னா நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 5:6-11. செல்போன் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா? யாருமே எடுக்கலை, ஆனால் பேசுனீங்க. யாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணல? யாருமே யூஸ் பண்ணல? யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. யார் யூஸ் பண்ணது செல்ஃபோன்? ஆஃப் பண்ணுங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்போ நம்ம கூட நம்ம பிள்ளைகளை பாருங்கள், சில பேர் சேட்டை பண்ணால் அந்த பிள்ளைகளை என்ன செய்வோம்? அதிகமாக அன்பு செலுத்தவே மாட்டோம். சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கேட்கவே இல்லைன்னா எக்கேடும் கெட்டுப்போ அப்படின்னு தண்ணி தெளித்து விட்டுருவாங்க.
ஆனால் ஆண்டவர் பாருங்க விடாப்பிடியாக இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். அர்ப்பணித்த பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கையில் உள்ள நுழைவதற்கு என்ன செய்கிறாரு? பலகணி வழியாய் தன் மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். ஒரு நாய் கொஞ்சிறவங்க நிறைய பேர், நாய் வீட்டில் வளர்ப்பாங்க பாருங்கள், பெட் டாக். அதை கொஞ்சிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது பார்த்துருச்சுன்னா போதும், அப்படியே மடியில் வச்சு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஏக்கத்தோட பலகணிக்கு வெளியே நின்று, இதய கதவுக்கு வெளியே நின்று அவர் கூப்பிடுற அந்த முகம், அவர் சொல்கிறாரு, என் மலர்ந்த முகத்தை நீ பாரு என்று சொல்லுகிறார். ஆனால் அதை பார்க்குறதுக்கு யாருக்குமே என்ன இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு நாய் முகத்தை கூட பார்த்துருவாங்க, நான் கர்த்தர் முகத்தை பார்க்குறதுக்கு என்ன இல்லை, ஒரு ஆசை இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அக்கிரமக்காரர், அக்கிரமம் நீங்கள் செய்யும்போது நான் என்ன செய்தேன்? உங்களுக்காக என் ஜீவனையே நான் கொடுத்தேன். உங்கள் தகப்பன் செய்ய முடியாததை நான் என்ன செய்தேன்? நான் செய்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் இன்னைக்கு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரட்சிப்பு அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம் பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தை நீக்கி அநியாயங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அறிக்கை செய்யணும், உண்மையான இருதயத்தோடு அறிக்கை செய்து என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளைய மாறிடணும். 10ஆம் வசனம் சொல்லு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுது. ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் மேன்மை பாராட்டுகிறோம், அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அதனால் இந்த நாளில் நம்முடைய தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? தகப்பனை போல உண்மையில் அன்பு வைத்திருக்கிற தேவன் நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். நீ யார் நடந்து வந்துடல, கடந்து வந்துடல, இதெல்லாம் நான் எப்படி நான் வந்தேன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? தோள் மேலே, எப்பெல்லாம் தோள் மேலே போட்டாரு? நம்மால் கடக்க முடியாத, நடக்க முடியாத பாதைகளில் சிவந்த சமுத்திரம் அவர்கள் 2ஆக பிளந்தது, யோர்தான் 2ஆக பிரிந்தது. ஜனங்கள் எவ்வளோ அழகாக நடந்து போனாங்க பாருங்க. சிவந்த அந்த யோர்தான் பிளந்தது. ஜனங்கள் என்ன செய்தாங்களா? ஆசாரியருடைய பாதங்கள் அந்த யோர்தான் நதியில் இருக்குது. எல்லாரும் பாருங்க, உலர்ந்த தரையில் கடந்து போவது போல கடந்து போனார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல, எப்படி இது நடந்துச்சு? நான் என் தோள் மேலே உன்னை வச்சுக்கிட்டதுனால தான். என் தோள் மேலே ஏன் வச்சேன்? ஒரு சமயம் நீ என்ன செய்த? என் பேச்சு கேட்காம போய் முள்ளில் கிடந்த உன்னை நான் கொஞ்சம் சின்ன தண்டனை கொடுத்து என் தோள் மேலே போட்டுக்கிட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஜெபிப்ப, ஆண்டவரே தகப்பனே, இந்த தகப்பனுடைய அன்பு எங்களை இவ்வளோ நாள் சுமந்து கொண்டு வந்தது, இதுவரைக்கும் எங்களை ஜீவனோடு காப்பாற்றி இருக்கிறது, உயிர் கொடுத்திருக்கிறது ஆண்டவரே என்பதை நாங்கள் இன்று அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக ஜீவன் கொடுத்தேன். எங்கள் தாய் தகப்பன் எங்கள் மேலே அப்படிலாம் அனுபவிச்சிருக்க முடியாது. நாங்கள் பாவம் செய்தா, பாவியாக இருந்தா, நாங்களும் எங்கள் பிள்ளைகள் மேலேயோ மற்றொரு மேலேயோ அத்தனை பெரிய அன்பு வச்சிருக்க முடியாதப்பா. சர்வ உலகத்திற்காக ஒரே ஒரு தேவாட்டுக்குட்டி நீர் ஆண்டவரை பலியாவதற்கு பிதாவாகிய தேவன் உம்மை அனுப்பினாரே. அந்த அன்பு எங்களை தாங்கி கொண்டதற்கு நன்றி. அந்த அன்பினால், அந்த இரத்தத்தினால் விலைக்கிரயமா வாங்கி இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை தவறு செய்யும் போதெல்லாம் ஆண்டவரே இந்த இரத்தம் சொட்ட சொட்ட பிதாவின் வலது பார்சத்தில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற உமது அன்பிற்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாத ஒரு நல்ல சீரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. காத்திருந்த ஒவ்வொரு
பிள்ளைகளுக்கும் மதுரமான ஆன்சர்ஸை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பிந்தின திராட்சரசத்தின் இனிமை போல ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை நீ மாற்றி இருப்பதற்கு நன்றி அப்பா. இழந்து போன வேலை புது பொலிவோடு புதிய வேலையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்திருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. என் அன்பு தகப்பனை தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே அப்பா, நாங்கள் எவைகளிலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டுமோ, எவர்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டுமோ, எந்த சூழ்நிலையை உதறி தள்ளி உமக்காக ஓடி வர வேண்டுமோ அவைகளை ஆண்டவரே ஆண்டவரே உங்களோடு இருக்கிற அந்த தொடர்பை துண்டித்து விடாதபடிக்கு அவைகளை விட்டு ஓடி வர உம்முடைய அடைக்கலமாக கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் எங்கள் தேவனாய் நீர் இருக்க ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் உங்க ஜனமாய் இருக்க எங்களை அணைத்துக் கொண்டதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமது ராஜ்யாங்கத்தின் கீழே உள்ள முழுமையான நன்மைகளை நாங்கள் பெற்று, எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் பெற்று, உங்க பிள்ளைகளுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் பெற்று எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் தனித்தனியே வாழ்க்கை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உமது கிருபை இவர்களோடு இருப்பதாக பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதியும் கனமகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.